கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற அன்பு நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வேத பகுதி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புதலுக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரையே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கிறது? கவனித்தல். சில மனிதர்களை பார்த்தால் அவர்களுடைய கவனம், அவர்களுடைய சிந்தனை, அவர்கள் மற்றவர்களை பார்க்கும் விதம், அவர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள், பார்வை, பொறாமையின் கண்கள், பார்க்கிற பார்வை. சிலர் இப்போ கடைக்கு சென்றால், எங்கேயாவது சென்றால் என்ன கொண்டு வருகிறார்கள், எங்கே போகிறார்கள், என்ன வாங்குகிறார்கள், இந்த ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ குணாதிசயங்கள் இருக்கு பாருங்க. அவரை கவனித்து பார்க்கும்போது ஆத்மாவிலே அமைதி வருகிறதாம். நித்திய ஜீவனின் நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. ஆத்மாவிலே அமைதி. இன்றைக்கு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், முதலாவது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவிலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் அன்பை கவனித்து பாருங்க. ஆண்டவருடைய அன்பு அளவிட முடியாது. அவருடைய அன்பை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. அவர் அவ்வளவு அன்பு, அவர் நன்றி சொல்ல முடியாத அளவுக்கு அன்பானவர் பாருங்க. அந்த அன்பை கவனித்து பாருங்க. தன்னையே ஜீவ பலியாய், தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு அன்பாய் இருக்கு. அளவிட முடியாத அன்பு, தெய்வ அன்பு. அப்போ அதை நம்ம கவனிப்பான். அவர் தேவன், ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறான்னு வேதம். அவர் அன்பா இருக்கா. அவர் பிதா இந்த உலகிற்கு குமாரனை தந்திரலி இவ்வளவாய் அன்பு கொடுத்தார், நமக்காக கொடுத்தார், நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய அன்பை நாம் கவனித்து அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்துல ஆண்டவருடைய அன்பை குறித்து அநேக இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்க பெத்தானியா அந்த ஊர்ல அங்க லாசரு, மார்த்தாள், மரியாள், அவருடைய குடும்பம், அங்க யூதர்கள்லாம் பார்த்து சொல்றாங்க, லாசரு மரித்து விட்டதுனால யூதர்கள் சொல்றாங்க, இவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவு அன்பு, அவருடைய அன்பை அளவிடவே முடியாது, அவ்வளவு அன்பு. நம் வாழ்க்கையிலையும் நாம் அவருடைய அன்பை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, ஆவியானவரால் நிறைந்திருந்த இயேசுவை கவனித்து, ஆவியால் நிறைக்கப்பட்ட இயேசு, பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டவர். அவர் பிறப்பே பரிசுத்த ஆவியானவரால், அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினால பிறக்கிறார். அவர் ஞானஸ்தானம் பெறும்போது அவர் அந்த இடத்துல புறாவை போல, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த இயேசு அவரை, அப்போ பரிசுத்த ஆவி நிறைந்த இயேசுவை நாம் கவனித்து பார்க்கணும். அவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்குதா? நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அவர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார், சோதிக்கப்படுகிறார். பாருங்க, பிசாசு சோதிக்கிறான், ஆனால் கர்த்தர் வெற்றி சிறுக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். நாமும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலினால நடக்கிறோமா? கவனித்து பாருங்க. மூன்றாவதாக, பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்த இயேசு. பிதாவின் சித்தத்தை
செய்த இயேசுவை கவனித்து பாருங்க. சித்தம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம், நோக்கம் உண்டு. அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட வசனம் நிறைவேறிச்சு. சித்தத்தை நிறைவேற்றினார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடினால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே குறிப்பிட. அப்போ ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்று. இப்போ கெத்செமனே தோட்டத்துல அவர் சிலுவையில அவருக்கு பாடு அனுபவிக்கும் முன்பதாக அவர் சொன்னார், பிதாவே என்னுடைய சித்தம் இல்லை, அவனுடைய சித்தம் ஆனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவர் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற இயேசு. இப்போ தேவ சித்தத்துக்கு நாம அர்ப்பணிக்கணும். நான்கதாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பரிசுத்தத்தை கவனித்து, பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தம். அப்போ 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்பதாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம். இன்னைக்கும் பரிசுத்தர் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் வரும். அப்போ நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனை, நம்ம செயல்கள் தூய்மையா இருக்கணும். எண்ணங்கள்ல பல காரியங்களை யோசித்து கொண்டே இருக்கிற ஜனங்கள், சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடுகள், எண்ணம், செயல், சிந்தனை எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம். அது எப்படி இருக்கணும்னா தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமாக வாழ்வதே பரிசுத்தம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆண்டுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் நாம் அழைக்கிறார். பாருங்க, அநேக நேரங்கள்ல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாம் கவனிப்பதை விட்டு விடுகிறோம். 5வதாக பாருங்க, இயேசு ஆண்டவர்கிட்ட ஒரு மனத்தாழ்மை இருக்குது. பாருங்க, இயேசுவிடம் மனத்தாழ்மையை கவனித்து பாருங்கள். தாழ்மை ரூபம் எடுத்து பிறந்தார். தாழ்மை, தன்னை தாழ்த்துகிறார். யோவான் 13:5 பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அங்கே என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, சீஷர்கள காலை கழுவி தன் சீலையினால் துடைக்கிறார், தாழ்த்துறாரு. சீஷருடைய கால்களை கழுவுறார், இவ்வளோவேன்னு தாழ்த்துறார். தாழ்மை, தன்னை தாழ்த்துகிறார். ஏசாயா 53:7 அடிக்கப்படும்படி கொண்டு படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்னு சொல்லி, அடிக்கப்படுறதுக்கு கொண்டு போடுற ஆட்டுக்குட்டி. அப்போ அறியாதவரா, வாய் திறவதவரா இருக்கிறார். பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா அதை அழகா வளர்த்து அதை அடிக்க கொண்டு போகும்போது அது தன்னை வெட்டுவதற்கு தான் கொண்டு செல்கிற அந்த ஆட்டுக்கு தெரியாது. பாருங்க, அது பாட்டுக்கு வளர்த்தவர்கள் எங்கு கொண்டு செல்கிறாங்களோ அங்கே இப்போ அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டை போல செல்கிறார். சங்கீதம் 146:9 பரதேசிகளையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளை விதவையும் ஆதரிக்கிறார் என்று சொல்லிப்பார். பரதேசிகள், திக்கற்றவர்கள், விதவைகளை அவர் பார்க்கிறார், கவனித்து பார்க்கிறார். பாருங்க, நம்ம ஆண்டவரை கவனிக்கிறோம், ஆனால் கவனித்து பார்க்கிறார் வேதத்தில் அநேக காரியங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கவனித்து பார்க்கிறார். அவர் யாரை ரொம்ப அதிகமா கவனிப்பார்னா, பரதேசிகள், திக்கற்றவர்கள், விதவைகளை கவனித்து பார்க்கிறார். எருசலேம் ஆலயத்திலே அவர் இருந்தபோது அங்கே நடந்த காரியம், ஒரு ஏழை விதவை அவள் காணிக்கை போடுவதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அழகா அந்த பெண் தன் ஜீவனத்துக்கு வைத்திருக்கிற அத்தனையும் போட்டு விட்டாள்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த பெட்டி, காணிக்கை பெட்டியில அநேகர் போட்டாங்க, ஐஸ்வர்யவான் போட்டாங்க, அதை எல்லாத்தையும் காத்துங்க இவள் தான்
அவள் அதிகமாய் போட்டாள் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இன்றைக்கு சில நேரங்கள்ல நாம் என்ன செய்வோம், நம்ம செய்கிற காரியங்களை யாரும் கவனிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். பிரபலமான ஒரு தேவாலயம், போன்ற ஒரு ஆலயத்துல அந்த ஏழை விதவை அந்த காணிக்கை பெட்டியிலே பணத்தை போட்டது போல இந்த ஆலயத்திலும் அந்த முகப்பிலே பின்பகுதியிலே ஒரு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆலயத்துல அந்த விசுவாசிகள் எல்லாரும் எப்போது வேண்டுமானாலும் அந்த காணிக்கை பெட்டியிலே பணத்தை போடலாம். எப்பொழுதான் ஆலயம் ஆரம்பிக்கும் போதோ இறுதியிலேயோ நடுவிலோ சென்று போடலாம். அவர்கள் ஒவ்வொருவரும் போட்டார்கள். ஆனால் அந்த பெட்டியில் என்ன பணத்தை போடுகிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. இந்த பெட்டியை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். ஏனென்றால் அவர்கள் அந்த தாங்கள் கொடுக்கிற காணிக்கையை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி காசோலையாக பணமாக உரைகளில் போட்டு அதை போடுகிறார்கள். ஒருவேளை இயேசு கூட அந்த ஆலயத்துக்கு வந்தா எவ்வளோ போடுகிறார்கள் என்று கவனிக்க முடியாது. அந்த அளவுக்கு மனிதர்கள் மாறிவிட்டார்கள். நம்மளுடைய காணிக்கைகள் எப்படி இருக்கு, நம்ம எவ்வளோ காணிக்கையை நம்ம கொடுக்கிறோம். சிறந்ததை கொடுக்க வேண்டும். காயின் ஆபேல் இந்த காணிக்கை பலிகளை பார்க்கும்போது சிறந்ததை கொடுக்கிறான், தலையீச்சை கொடுக்கிறான். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். நாம் எவ்வளவேன்னு கொடுக்கிறோம். கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அந்த ஏழை விதவையை கவனிக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம் இயேசுவை கவனிக்கிறது இல்ல, இயேசுடைய ஜெப ஜீவியத்தை நாம் கவனித்து பார்க்கணும். அவர் எவ்வளவேன்னு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது? அவர் அங்க வேதத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது லூக்கா 5:16. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் சொல்லி குறிப்பிட்டு. தனித்து போய், சீஷர்கள் இருந்தாங்க, ஜன கூட்டங்கள் சூழ்ந்து இருந்தது. ஆனால் அவன் ஜெபத்திற்கு எந்த தடையும் இல்லை. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் அவர் ஜெபிக்கிறார். லூக்கா 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார் என்று சொல்லி. தனிமையா இருக்கிறார். அவர் ஜனங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு தனிமையா இருந்து ஜெபிக்கிறார். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நிறைய இடங்கள்ல ஜெபத்தை குறிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஜெபம் சீஷர்களை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க பேதுரு எழுப்புறாரு. இனி நீங்க நித்திரமயக்கமா இருங்க, நீ தூங்குறவன் தூங்கட்டும்னு சொல்லிவிடணும். எவ்வளோ வேணும், நம்ம எப்படி இருக்கோம், நித்திரை மயக்கமா இருக்கிறோம். இயேசு அவர் சில நேரங்கள்ல பேசாமல் இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய இயேசு பேசாது இருக்கிறத கவனித்து பாருங்க. சில நேரங்களில் இப்படி சலபுல நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோன்னு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டோன்னா இந்த ஊர் வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில கிறிஸ்தவ பெண்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை ஊதி ஊதி ஒரு பலூனை உடைச்சது போல உடைச்சு விட்டுருவாங்க. அப்படி ஒரு பிரச்சனைய ஊதி உடைக்கிற ஜனங்கள் பாருங்க, அப்படி ஒரு காரியங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனையிலும் அவர் பேசாது இருந்தார்னு சொல்லி போடப்படும். மார்க் 15:3 பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மறுதரம் ஒன்னும் சொல்லவே, மறுதரம் பேசவே, அமைதியா இருக்கிறார். அப்போ அவர் பேசாது இருக்கிறார். அதை கவனித்து பாருங்க. ஆண்டவர் சில பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருக்கிற ஒரு குணங்கள் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு சொல்கிறார். நீதிமொழிகள் 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். பாருங்க, சில மனுஷங்க வாயை திறந்தா மூடுகிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா பழைய கதைகள் முன்னாடி நடந்தது பாருங்க. அந்த மனிதன் இப்படி செஞ்சான், அப்படி நான் பெர்ஃபெக்ட், மற்றவங்க அப்படி, நான் எந்த பாவம் தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பித்தால் மூடவே மாட்டார். இப்படிப்பட்ட காரியங்கள், வாய்களை நம் பேசுகிற காரியங்களை ரொம்ப பொறுமையாக பேசணும்.
இயேசுவை கவனித்து பாருங்க. அவர் வந்து மறுதரம் ஒன்றும் உத்தரவு சொல்லாத அமைதியா இருந்தார்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்னும் அவர் வந்து நிறைய இடங்கள்ல அவர் பேசாது இருக்கிறார் என்று சொல்ல போடப்பட்டிருக்குது. ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்திருக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலும் தம்முடைய வாயை திறவாதிருந்தான். வாயை திறக்கவே இல்லை. அவர் எந்த சூழ்நிலை, அவளை அடுக்கிறாங்க, வாரினால் அடுக்கிறாங்க, பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க, வாயை திறக்கவே இல்லை. இன்றைக்கு எவ்வளோ வேணும் நாம் கிறிஸ்தவ நீதியை நம்ம எவ்வளோ காட்டிக்கிறோம். நம்ம என்ன ஒன்று சொன்னால் 9 சொல்லி முடிக்கலன்னா தூக்கமே வர சில பெண்கள் வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிடுவாங்க. அவ்வளோ பிரச்சனையை கொண்டு வருகிற பெண்கள். இயேசு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கடந்து போகும்படி இயேசுவை பிரச்சனை, ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் கடந்து போகிறாராம். அவர் ஊழியத்தின் பாதையில் அநேக பிரச்சனை வந்தது. அங்கே லூக்கா 4 அதிகாரத்துல 28, 29, 30 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 28, 29, 30 ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறமே தள்ளி தங்கள் ஊருக்கு கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையில் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார் என்று சொல்லி அங்கே ஊர் நடுவுல கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையில அவரை தலைகீழ வைத்து அவரை வந்து தள்ளி விடணும்னு நினைக்கிறேன் இயேசு. ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போய்விட்டார். இவ்வளோ அமைதியாக போகிறார். சில நேரங்களில் நம்ம செயல்கள் இப்படி இருக்கானா, அவர் சொல்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டுதான் ஜனங்கள் கோவப்படுறாங்க, அவர் மலையில இருந்து தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக சத்தியங்களை ஜனங்களுக்கு சொல்றாரு. எலியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்றாரு. 3 வருஷம் 6 மாதம் அங்க இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி அவர் காலத்துல அவர் ஜெபித்த போது அவர்கள் அங்க பஞ்சம், இஸ்ரவேலுக்கு அநேக விதவைகள் இருந்தாங்க, ஆனால் சாரிபாத் விதவைக்கு மட்டும் அற்புதம் நடந்ததுன்னு ஆண்டவர் சொல்றார். எனும் எலிசா தீர்க்கதரிசி காலத்துல அங்க அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க, ஆனால் சீரிய தேசத்தானாகிய நாகமானை தவிர வேற யாருக்கும் குஷ்டரோகம் சரியாகலை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனித்து பாருங்க. நம்ம பிரச்சனை வரும்போது யாரை கவனித்து பார்க்கிறோம்? இத்தனை பேர் நம்ம மனுஷனை பார்ப்போம் என்ன, அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா கார் வாங்கிட்டாங்க, பெரிய வீடு வச்சுட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்க வீட்டில் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷனை கவனித்து விடுகிறோம். நம்ம பிரச்சனை வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே ஒரு காரியம் பார்த்தீங்களா, சில வீடுகளில் நாய்களை வளர்ப்பாங்க பாருங்க. நாய் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த அழகா வளர்த்து அந்த நாய் ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க. பேரட் சொல்லி கூப்பிடும்போது ஒடி வரும். அந்த நாயை குறித்து பாருங்க, அந்த கைகளை கொடுப்பாங்க, நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நாய்களை கவனித்து பாருங்க அது பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் நிறைய தண்ணி வச்சாலும் அதை நக்கி தான் குடிக்கும். பார்த்துருக்கீங்க? நக்கி தான் குடிக்கும். ஆறா இருந்தாலும் குளமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய தண்ணீர் ஓடினாலும் அது நாக்கால தான் நக்கி குடிக்கும். ஆனால் ஒரு நாள் கூட அந்த நாய் வந்து சொல்லாது, ஏன் நான் இப்படி குடிக்கிறேன், இவ்வளோ தண்ணி இருக்குத, எல்லாத்தையும் நான் குடிச்சிடலாமே, எனக்கு இந்த தண்ணியை இப்படி நான் நக்கி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அந்த நாய் கேட்டதில்லை. அது மாத்திரம் இல்லை, நன்றாக தெரியணும் அந்த நாய் நக்கி குடிக்கும் என்ற குணாதிசயங்களோடு கர்த்தர் படைத்திருக்கிறார். அது கர்த்தர் அப்படி உருவாக்கிக்கிறார். ஆனால் அந்த நாய் கண்டுகிடவே இல்லை. யார் என்ன செய்தாலும் அது குடிக்கும், அது பாட்டுக்கு அது வேலையை செய்து கொண்டு போகும், அவ்வளவுதான். ஆனால் நாம் என்னன்னா, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில்
சில காரியங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டு, பிரச்சனையே வந்த உடனே, பாடுகள் வந்த உடனே நாம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு பல காரியங்களை கேட்டு கேட்டு நம்ம சோர்ந்து விடுகிறோம் பாருங்க. அந்த நாய் நிறைய விலங்குகளை அதெல்லாம் கவனித்து பார்த்தனா பாவம், அது இத்தனை தண்ணி, இவ்வளோ தண்ணி தண்ணி இருக்குதே, நான் இப்படி இருக்கிறேனேன்னு அது புலம்பவே, அது அதன் வேலைகளை செய்கிறது. தாகம் தீர்த்த உடனே அந்த சென்று விடுவது போல கர்த்தர் நம்மை எவ்வளவு அழகாக படைக்கிறார், தேவ சாயலாய் படைத்திருக்கிறார். நம்மை இந்த அந்த இயற்கை சூழல் எவ்வளோ ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை உருவாக்கிறார். உலகத்துல நிறைய காரியங்கள், நல்ல காரியங்கள் இருக்கு, தீய காரியங்கள் இருக்கு. உலகம் முழுவதில் நல்லது இருக்கு. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்க பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. அதனால் ஆதாமேவாள் கீழ்ப்படியாம புசிச்சிட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று நன்றாக தெரியும் பாருங்க. உலகத்தை நல்லவர்கள் இருக்காங்க, கெட்டவர்கள் இருக்காங்க. நாம எப்படி பழகிறோம்? நமக்கு நல்லவர்களாக தெரியும், ஆனால் மற்றவர்களுக்கு நாம் நல்லவர்களாக தெரிகிறோமா பாருங்க, சிந்திக்கிறதே கிடையாதுன்னு. நமக்கு நாம் நல்லவர்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லவன், நான் நல்ல காரியம் செய்ய, நான் அப்படி இருக்கேன்னு சொல்ல. மற்றவர்களுக்கு நாம் நல்ல காரியங்களை செய்கிறோமா பாருங்க. இன்டர்நெட்டை எடுத்துட்டானா அங்க பாத்தீங்கன்னா நல்ல கருத்துக்கள் உள்ள காரியங்கள், கெட்ட கருத்துக்களும் இருக்குது. நம்மிடம் கர்த்தர் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். இவ்வளோ அழகான உலகம், ஒரு சந்தோஷமான ஒரு சூழல். கர்த்தர் நம்ம இயற்கை அழகான ஒரு சூழலை நமக்கு தருகிறார். அழகான ஒரு வாழ்க்கை, அழகான ஒரு குடும்பம், அழகான ஒரு சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். அழகான ஒரு சூழலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவேனும் நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம் மனுஷனை கவனித்து விடாதபடி, மனுஷனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அங்க சங்கீதக்காரன் சொல்லலாம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை தருகிறேன். அப்போ ஆலோசனை தருகின்ற தேவன் கர்த்தர் சொல்ற, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அருமையில் நம்பிக்கை, காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் கர்த்தரை நாம் பார்ப்போம். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை தேவ சாயலாக மாற்றுகிறார். தேவ சாயலை போல அவரை போல நம்மை மாற்றுகிறார். அவரை போல சிந்தனை நமக்கு, அவரை போல எண்ணங்கள், அவரை போல செயல்கள் பாருங்க. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகளாகிய நாம எப்படி இருக்கோம், நம்மளுடைய கவனம் எப்படி இருக்குது, நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும், வேத அறிவுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோமா, நம்ம என்னென்ன காரியங்களை சொல்லி கொடுக்குறோம், உலக காரியங்களில் பணம் சம்பாதிக்கணும், பேர் புகழ் வாங்கணும், நல்லா படிக்கணும் நம்ம பிள்ளைகள் நிறைய, அது தவறு இல்லை, உலக ஆசீர்வாதம் வேணும், ஆனால் முதலாவது நம்ம ஆண்டவரை கவனிக்க வேண்டும். இங்கே மத்தேயு அந்த 6ஆம் அதிகாரத்தில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. அது விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்தில் சேர்க்கல, ஒன்றும் இல்லை. ஆனால் அவைகளுக்கு போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? கர்த்தர் நம்மை நடத்துவார், நமக்கு நன்மையானதை தருவார். ஏற்ற நேரத்துல அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடி. அப்போ அவருடைய சித்தத்தை, அவருடைய சாயலாக படைத்த நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்காக நம்ம வாழணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழணும் என்பதுதான் அவருக்கு தெரியும். அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், நமக்காக பாடுபட்டார். அவர் மனித ரூபம் எடுத்து பாருங்க, நம்ம போல ஒரு மனுஷனை போல பாடுகளை அனுபவிச்சு, நம்மளுடைய கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியும். நம்ம பாடு, நம்ம கவலை, கண்ணீர், துக்கம், நம்மளுடைய சிந்தனை, நம்ம தனிமை, அவர் அநேக நேரங்களில் தனித்து விடப்படுகிறார். 12 சீஷர்கள் அவர்கள் கூட இருந்தாலும் பாருங்க, எல்லாராலும் தனித்து விடப்படுகிறார். அவர் இறுதி வரை ஆண்டவருடைய சித்தத்தை செய்து ஆண்டவருக்காக தேவ சாயலாக மாறி. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம கவனித்து பாருங்க. அவரை நாம் முன்னிருக்கும் போது அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக நாம் மாறணும்.
ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். தேவனை கவனிக்காமல் போய்விட்டார்கள். அவர் ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது அவன் ஆண்டருடைய தேவ சாயலை, ஆண்டவர் கூட இருக்கிற உறவாடுதலை விட்டு ஓடி சென்று விட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர், நீ எங்க இருக்கிற? நம்ம நிற்கிற இடம் எங்க இருக்கிறது? நம்ம சூழல் எப்படி இருக்குது? நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறவர்கள். பிரஜாதிகளுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சில பிள்ளைகள், விசுவாசி பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்களை பாடுவது பாருங்க. நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை பெண் வாலிப மகளோடு கேட்டுக்கொண்ட போது, என்னம்மா ஸ்டேட்டஸில் என்ன சினிமா பாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கியான்னு கேட்கும்போது எல்லாரும் மறைச்சி பார்க்காங்க, நான் பப்ளிக்காக போடுறேன்னு சொல்லி அந்த பிள்ளை பேசுனேன். எல்லாரும் யாருமே டிவி பார்க்காம இருக்காங்களா? யாரும் சினிமா பார்க்காம இருக்காங்களா? யாரும் இந்த மாதிரி மீடியாவில் எதுவும் பண்ணாமல் இருக்காங்களா? எல்லாரும் மறைச்சி பார்க்காங்க, நம்ம பப்ளிக்காக போடுறேன்னு சொல்லி அந்த பிள்ளை பேசுகிறேன். எத்தனை பேர் நம்ம எவ்வளோ வேணும் இருக்கிறோம், உலக காரியங்களுக்கு, உலக செயல்களுக்கு, உலக ஆசைக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்துப்பார். அவர் தேவ சாயலாய் மனித ரூபம் எடுத்து பிறந்தார். நமக்காக பாடுபட்டு, நமக்காக இரத்தம் சிந்து, நமக்காக அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்மகிட்ட அவர் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள் நம்மகிட்ட வேணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவதனால அவர்கள் பாவத்துக்கு உள்ளானார். நாமும் கூட சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு வழி விலகி கீழ்ப்படியாதவர்களாக இருந்து ஆண்டவர் தேவ சாயலை நாம் இழந்து போயிருக்கோம். ஆண்டர்கிட்ட இன்னைக்கு கேட்கலாம், ஏசப்பா நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் உங்களை கவனிக்காமல் இன்றையிலிருந்து ஏசப்பா நான் உங்களை கவனிக்கணும். பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது நான் உங்களை மாத்திரம் பார்க்கணும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும், உங்களுடைய அன்பு எனக்கு வேணும், உடைய ஜெபஜீவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா உண்மை போல மாறணும், உம்முடைய சித்தம் எங்களுக்கு வேணும் ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா உண்மை கவனித்து பார்த்து நமக்கு சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்கணும் ஏசப்பா. சில காரியங்களில் நாங்கள் சோர்ந்து போயிருக்கோம். சில இழப்புகள், பிரச்சனை, தடைகள், பாடுகள் இதெல்லாம் மத்தியிலையும் கூட நீர் எங்களுக்கு போதுமானவராக இருங்க. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்முடைய காத்திருந்து உம்முடைய தேவ சாயலை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை துதிகணமாக்கி நமக்கு எரடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.